டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் மற்றும் ஔவையார் ஐஏஎஸ் அகாடமி மாணவ அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வாரம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் இப்போது பார்ட் 5 பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள பார்ட்லாம் நல்லா தெளிவாக பாருங்கள். அதை கண்டினியூவாக நீங்கள் பார்க்கும்போது தான் இந்த பார்ட் 5 நல்லா தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். நான் முன்னாடி சொன்ன ஷார்ட்கட்டையும் இங்கே நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ண முடியும். ஓகே, இந்த பார்ட் 5ல் நம்ம என்ன சப்டாபிக் பார்க்க போகிறோம்னா மொத்த தொகை காணுதல், அதாவது அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைண்டிங் அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதா. நம்ம இந்த வட்டி கான்செப்டில் தொகை நார்மலாக தொகைன்னு சொல்கிறோம் அப்படின்னா அது அசல் வேல்யூ குறிக்கும். அதே போல் மொத்த தொகை அப்படின்னு கேட்டாங்கன்னா அசலும் வட்டியும் சேர்த்து என்ன அப்படிங்கிறதான் இங்கே கேட்டிருப்பாங்க. ஸோ இதற்கான ஆன்சர் நம்ம பார்க்கலாம். மொத்தம் இந்த மொத்த தொகை காணுதலில் ஃபார்முலா இங்கே ஒரு மெயினான ஒரு ஃபார்முலா PNR/100. இதில் நம்ம மொத்த தொகை அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா நம்ம பிரின்சிபல் வேல்யூ அங்கே இருக்கும், வட்டி மட்டும் எவ்வளோங்கிறத கண்டுபிடிச்சி ரெண்டையும் ஆட் பண்ணி நம்ம அதோட மொத்த தொகை சொல்லலாம். ஓகேவா? ஸோ மொத்த தொகை A = P+SI இதை நம்ம யூஸ் பண்ணலாம். அதோடு சேர்த்து ஒரு ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணுவோம். நான் அந்த ஒரு கொஸ்டினை காமிச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இங்கே மொத்தம் ஒரு 4 டைப் நான் கொண்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு டைப் என்னென்னா டைரெக்டாக உங்களுக்கு அந்த மொத்த தொகை என்ன அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருப்பாங்க. ஸோ இது டைப் 1ல் நம்ம பார்ப்போம். அதே போல் டைப் 2ல் நம்ம எதை பற்றினா டேட்டு கொடுத்து அதில் மொத்த தொகை என்ன அப்படிங்கிற மாதிரி கேள்வி வைப்பாங்க. ஸோ இது நம்ம டைப் 2ல் நம்ம பார்ப்போம். அதுக்கு அடுத்தது டைப் 3ல் நமக்கு இந்த அமௌண்ட் கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அதிகரித்த பின்னாடி என்ன மொத்த தொகை கிடைக்கும் அப்படி சொல்லியிருப்பாங்க. ஸோ இது நம்ம டைப் 3ல் நம்ம பார்ப்போம். எல்லாத்துலேயுமே இப்போ ஒரு 4%, 2% அதிகரித்தா எப்படி, அதே போல் 3% குறைஞ்சா எப்படி, 5% குறைஞ்சா எப்படின்ட்டு அதோட மொத்த தொகை என்ன இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இது எல்லாத்துக்குமே சூப்பரான ஷார்ட்கட் இருக்குது, ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அண்டு லாஸ்ட் டைப்பாக இந்த மாடல் நம்ம பார்க்குறோம். ஸோ இதுதான் நம்ம புதுசாக அதாவது PNR/100ங்கிற ஃபார்மெட் தான். ஆனால் அதில் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபார்முலா நம்ம வச்சு ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் ஃபிக்ஸட் அமௌண்ட்டாக மாதம் 1000 ரூபா கட்டுறாங்க, மாதம் 500 கட்டி ஒரு 5 வருஷத்துக்கு கழித்து அவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்கும். அப்போ இந்த மாதிரி ஃபிக்ஸட் டெபாசிட் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது குறிப்பிட்ட வட்டியில் நம்மளுக்கு மொத்த 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சுங்கிற போது நம்மளுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டு கிடைக்கும். ஸோ அது கண்டிப்பாக நிறைய அமௌண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ரைட். ஸோ இந்த ஒரு மாடலில் தான் நம்ம ஒரு நியூ ஃபார்முலாங்கிறத நம்ம பார்ப்போம். இதில் ஒரு 2 ப்ராப்ளம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஒன்று வேணால் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். மொத்தம் 16 சம்ஸ் தான். ஆனால் 16 சம்மே நல்லா தெளிவாக நம்மளால் ப்ராக்டிஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஃபஸ்ட்டு டைப் பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான். மாலா ஆண்டிற்கு 11% வட்டி வீதத்தில் 5000ஐ 2 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்கிறார். 2ஆம் ஆண்டின் முடிவில் அவர் பெறும் தொகையை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ அவர் பெறும் மொத்த தொகை காண்க. ஸோ இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது. மொத்த தொகை கேட்குறாங்களா அல்லது பிரின்சிபல் அமௌண்ட் கேட்குறாங்க, இதெல்லாம் நல்லா கேள்வியெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ மொத்த தொகைன்னு இருந்தாலும் நம்ம என்ன பண்ண போகிறோம், பிரின்சிபல் ப்ளஸ் SI. நீங்கள் பிரின்சிபல் வேல்யூ இங்கே 5000ங்கிறது இருக்குது. ஸோ அப்போ நம்ம 5000ங்கிறத டியாக நோட் பண்ணிக்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேல்யூக்கு தான் நம்ம தனியாக கண்டுபிடிச்சிக்கலாம். PNR/100 தானே. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஃபார்முலா எழுதுங்க. பிரின்சிபல் வேல்யூ 5000, அடுத்தது N வேல்யூ 2 ஆண்டுகள், R வேல்யூ 11 /100. ஸோ இந்த 2 0 அடிச்சிடலாம். அடுத்து 11 2 22 × 50. ஓகே, இதுதான் வட்டி. 22 × 50 என்ன வரும்? ஸோ 5ஆலே மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா 0, அடுத்து 2 10க்கு 0 10, இது ஒரு 11, 1100. ஸோ 1100 ரூபா வட்டி அமௌண்ட்டு. அப்போ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ வரும்? 6100 ரூபான்னு வரும்ல. 6100 ரூபா தான் இதற்கான ஆன்சர். ஆப்ஷன் C தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இனி இதே ஃபார்மெட்டு தான், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது 8000. அரவிந்த் என்பவர் ரூபாய் 8000ஐ ஆகாஷ் என்பவரிடமிருந்து ஆண்டுக்கு 7% தனி வட்டி வீதம் கடனாக பெற்றார். 2 ஆண்டு முடிவில் அரவிந்த் செலுத்த வேண்டிய மொத்த தொகை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வட்டியே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். வட்டி கண்டுபிடிச்சிட்டு பிரின்சிபல் 8000த்தில் ஆட் பண்ணிக்கலாம். பிரின்சிபல் வேல்யூ என்ன? 8000. N வேல்யூ கரெக்டாக நோட் பண்ணு, 2 ஆண்டுகள். R வேல்யூ 7% /100. ஸோ இந்த 2 0 2 0 அடிச்சிடலாம்.
இனி டேரெக்டாக மல்டிபிள் பண்ணிடலாம். 8 56னா 560, 560 இன்ட்டு 2 1120. ஓகேவா? அப்போ 8000 ப்ளஸ் 1120 தான் மொத்த தொகை. ஆட் பண்ணால் 9120. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ரொம்ப சிம்பிளானதானே? இதை ஈஸியாகவே உங்களால் புரிஞ்சுக்க முடியும். நீங்கள் ஃபார்முலா இல்லாமல் சார் நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு நினச்சாலுமே, ஒரு வருஷத்துக்கு 2%னா ஒரு வருஷத்துக்கு 7%னா 2 வருஷத்துக்கு 14%. நீங்கள் 8000ல் 14% டேரெக்டாக கண்டுபிடிச்சி கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆட் பண்ணி கூட ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இது மனக்கணக்காகவே அந்த பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது. ஓகே, ஸோ புரிஞ்சா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின். ஈஸியானதானே? 10,000 9% வட்டி வீதம் 3 ஆண்டுகளில் கிடைக்கக்கூடிய மொத்த தொகை என்ன? ஸோ தனி வட்டி எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் இந்த 10,000தோடு நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. ஸோ இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 1. ரொம்ப ஈஸியானது தானே? ஸோ ரொம்ப சிம்பிளானது தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இது ஈஸியாகவே சால்வ் பண்ணிடலாம். இப்போது 20,000 ஒரு விவசாயி 20,000 ஆண்டொன்றுக்கு 4.5% தனிவட்டியில் ஒருவரிடமிருந்து கடனாக பெறுகிறார். 5 ஆண்டுகளுக்கு பின் அவர் முழுவதும் கடனை அடைக்க செலுத்த வேண்டிய தொகை என்ன? ஸோ வார்த்தை முழுவதும் கடனை அடைக்கணும். அப்போது அசலும் ப்ளஸ் வட்டியும் சேர்த்து. அப்போது இங்கே நம்ம பர்சன்டேஜில் பார்க்கணுன்னா ஒரு வருஷத்துக்கு 4.5%னா 5 வருஷத்துக்குனா இங்கே எதாவது மல்டிபிள் பண்ணுங்கள். 5 25க்கு 5, பேலன்ஸு 2, 4 22 22.5% தான் நம்ம கண்டுபிடிக்கணும். நீங்கள் PNR/100லே பிறந்தாலும் சரி, அல்லது இந்த 22.5%ன்ட்டு 20,000ல் கண்டுபிடிக்கிறதாலும் ஓகே. இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? 22.5% 20% ப்ளஸ் 2.5% இந்த மாதிரி நீங்கள் பிரிச்சுக்கோங்க. இதில் 20% என்ன? 4,000ங்கிறதா 20%. ஓகே, மனக்கணக்காக கண்டுபிடிச்சல. 10%ங்கிற 2,000, 20%ங்கிற 4,000. இப்போது 10% 2,000 தானே? அதில் பாதி 5% 1,000. 5%ல் பாதி 2.5%. அப்போ 1000ல் பாதி என்ன? 500. ஸோ அப்போ இங்கே 500 வச்சிடலாம். 4,500 தான் வட்டி அமௌண்ட்டு. ஓகே, கிடைக்கக்கூடிய வட்டி அமௌண்ட்டு. இங்கே அவசரப்பட்டு ஆப்ஷன் ஏ சூஸ் பண்ணிடுவேன்னா அவங்க கேட்டிருக்கிறது முழுவதும் கடன் அடைக்க. அப்போ ஆல்ரெடி 20,000 அந்த அசல் அமௌண்ட்டும் ப்ளஸ் இந்த 4,500 வட்டியும். அப்போ மொத்தத்துக்கு 24,500ங்கிறது தான் நமக்கு தேவையான ஆன்சர். ஏன்னா நிறைய பேர் கேர்லெஸ் மிஸ்டேக் விட்டுற வாய்ப்பு இருக்கும். இந்த மாதிரி மொத்த தொகை நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்ச அவசரத்தில் இதுதான் ஆன்சர் அப்படின்னு நம்ம நினச்சிக்குவோம். பட் மொத்த தொகைங்கிற போது கரெக்டாக கண்டுபிடிச்சிடணும். ஓகே, அடுத்தது பாருங்கள். தருண் 2 லட்சம் ரூபாயை 5 ஆண்டுகளுக்கு ஒரு வங்கியில் நிரந்தர வைப்பு திட்டத்தில் முதலீடு செய்கிறார். அவ்வங்கி ஆண்டொன்றுக்கு 8% தனிவட்டி தருகிறது எனில் 5 ஆண்டு முடிவில் அவருக்கு கிடைக்கும் மொத்த தொகை என்ன? ஸோ இங்கே மொத்த தொகை கேட்குறாங்க. கரெக்டாக டேட்டாஸ் நோட் பண்ணுங்கள். நம்ம PNR/100லே சப்ஸ்டியூட் பண்ணுறதாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 லட்சம் இருக்குல்ல, 0 கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணியிருக்கேண்ணா? ரைட்டு. இப்போது ஒரு வருஷத்துக்கு 8%. அப்போ 5 வருஷத்துக்கு இன்ட்டு 5னா 8 40. 40% தானே? இதில் 40% என்ன அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிடலாம். 10%ங்கிறது 20,000 இன்ட்டு 4ன்னு போட்டிங்கன்னா 40% கிடச்சிரும். எவ்வளவு? 80,000ன்னு இருக்குமா? ஓகே, 80,000 வட்டி. இப்போ நம்ம மொத்த தொகைனான அசலும் வட்டி நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். 2 லட்சம் ப்ளஸ் 80,000 2,80,000. அவ்வளோதான். இதுதான் இதற்கான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர். சிம்பிள் தானே? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். இதெல்லாம் சேம் மெத்தட் தான். இப்போ இது மாதங்கள் கலந்து கொடுத்துருக்காங்க. 2024ல் கேட்டது. இப்போ இங்கே பாருங்கள். ஆண்டொன்றிற்கு 5% தனிவட்டி வீதத்தில் 2 ஆண்டுகள் 6 மாதத்திற்கு 6,400 பெறப்படும் தொகை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதையும் ஈஸியாக அவங்க கொடுத்துருக்கையிலே அழகாக கண்டுபிடிச்சலாம். இப்போ ஒரு வருஷத்துக்கு 5%. அப்போ 2 வருஷத்துக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 10%. ஒரு வருஷத்துக்கு 5%னா 2 வருஷத்துக்கு 10%. இப்போ 6 மாதத்துக்குரிய சதவீதத்தை பார்க்கணும். ஒரு வருஷத்துக்கு 5%னா அதில் பாதி தானே 6 மாதம். அப்போ 5%ல் பாதி என்ன? 2.5%. இதுதான் ஈஸியாகவே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதே இதில் அப்படியே 6,400ல் 10% என்னன்னு பார்க்குறோம். 640 ரூபா தான் 10%. ப்ளஸ் 640 தான் 10% அப்படின்னா
அதில் பாதி 5%ங்கிறது அப்படியே ரெண்டாக டிவைட் பண்ணிங்கன்னா 320 ரூபா. 5% பாதி தானே 2.5%. அப்போ 320 பாதி என்ன 160. ஸோ 160 தான் அந்த 2.5%. இதை ரெண்டையும் கூட்டுங்க. கூட்டினா 0, இங்கேயும் 0, இங்கே 8ன்னு வரும். 800 ரூபா தான் என்னது கிடைக்கக்கூடிய வட்டி, தனி வட்டி. ஆனால் அவங்க மொத்த தொகைன்னு கேட்டிருக்காங்கல்ல. அப்போ மொத்த தொகை அப்படின்னா அசல் வேல்யூ 6400 ப்ளஸ் 800 ரூபா ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 7200. 7200 தான் மொத்த தொகை. ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர். ஓகே, ரைட். ஸோ இது நம்ம டைப் 1 பார்த்தோம். இப்போ டைப் 2 பாருங்கள். டைப் 2 இதுவும் நம்ம இந்த மாதிரி இது ஆல்ரெடி நம்ம பார்த்துக்கணும் தான். ஆனால் செலுத்திய தொகை அப்படிங்கிற போது மொத்த தொகை கேட்டிருக்காங்கிறதுனால நம்ம இங்கே தனியாக நம்ம இதில் பார்க்குறோம். ஓகே, இப்போ ராகுல் 7/6/2006 அன்று ரூபாய் 4000 கடனாக பெற்று அதை 19/8 அன்று திருப்பி செலுத்தினார். 5% வட்டி கணக்கிடப்பட்டால் அவர் செலுத்திய தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதில் அந்த டேட்டு மட்டும் கரெக்டாக நம்ம நோட் பண்ணணும். இப்போது 6வது மாதம் தானே. 6வது மாதம் அப்படின்னா மொத்தத்துக்கு 6வது மாதம் அப்படின்னா மொத்தத்துக்கு ஜூன் மாதம் தானே. மொத்தம் 30 நாள். ஜூன் மாதத்துக்கு மொத்தம் 30 நாள். அதில் அந்த 7ஆம் தேதி தானே வாங்கியிருக்காங்க. அப்போ 7 மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேலன்ஸ் 23 இருக்குமா. ஸோ 23 நம்ம நோட் பண்ணிக்கலாம். அடுத்து இடையில 7வது மாதம் ஜூலை மாதம் முழுசாக இருக்குது. அதில் 31 நாள் இருக்குது, அதை நோட் பண்ணிக்கணும். அடுத்தது இங்கே ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி ரிட்டர்ன் கொடுத்துட்றாரு. அப்போ அந்த 19ஐயும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். மற்றது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 3 பேலன்ஸு 1 7 73 நாள்னு வருமா. 73 நாள் தான் வட்டி. அப்போ வட்டியை மட்டும் நம்ம கண்டுபிடிங்க. PNR/100. இதில் பி வேல்யூ எத்தனை 4000 ரூபா இன்ட்டு என் வேல்யூ 73 நாட்கள். 73 நாட்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், மொத்த தொகை அதாவது மொத்த நாட்களோட டிவைட் பண்ணுவோம். 365 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5. ஓகேவா. இன்ட்டு கீழே டிவைடில் 100ன்னு வரும். சிம்பிளை பண்ணால் ஒரு 73 5 73 365. இந்த 5 கேன்சல் ஆயிரும். இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். அப்போ 73 நாளுக்கான வட்டி எவ்வளவு 40 ரூபா தான். 73 நாளுக்கான வட்டி எவ்வளவு 40 ரூபா. ஆனால் என்ன கேட்டிருக்காங்க, செலுத்த வேண்டிய மொத்த தொகை. அப்போ அசல் அவர் 4000 ரூபா கொடுக்கணும், ப்ளஸ் அந்த 73 நாளுக்கான வட்டி 40 ரூபா. அப்போ 4040 தான் நமக்கு தேவையான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா. ஸோ ஈஸியானது தான், ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதே சேம் டேட்டு தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, 5000 மட்டும் மாற்றிட்டாங்க. இதே டேட்டு தான். அப்போ 73 நாள் தான் வருங்கிறது தெரியும். இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இது உங்களுக்கான ஹோம்வொர்க் கொஸ்டின் நம்பர் 2. ஸோ நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட் ஆர்வத்தோட ப்ராக்டிஸ் பண்ணணும். யாராக இருந்தாலும் ஆர்வத்தோட ப்ராக்டிஸ் பண்ணணும். என்ன ஆன்சர் வருங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனையும் பதிவு பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 9வது இவங்க அந்த 73 நாட்கள்னே கொடுத்துட்டாங்க. அப்போ டைரெக்டாகவே நம்ம வட்டி என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். லாஸ்ட்டில் கேட்டிருக்கிறது நான் மொத்த தொகை தானே. அப்போ ஃபஸ்ட்டு வட்டியை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். PNR/100 ஈக்குவல் டு இப்போ இங்கே பிரின்சிபல் வேல்யூ 15000. என் வேல்யூ 73 நாட்கள். அப்போ 73 டிவைடட் பை 365 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன 4, இங்கே டிவைடில் 100. ஓகே, சிம்பிளை பண்ணுங்கள். ஒரு 73 5 73 365 ஒரு 5 5 இங்கே 3 15. அப்போ 3000. இந்த 2 0வும் இந்த 2 0வும் அடிச்சிடலாம். அவ்வளோதான். கீழே இருக்கிறது எல்லாமே அடியாயிருச்சு. இப்போ 30 4 மட்டும்தான் மல்டிபிள். முன்னாங்க 12. அப்போது 120 ரூபா தான் வட்டி. இப்போ நம்ம அசலோட சேர்த்தோம் அப்படின்னா மொத்த தொகை கிடச்சிரும். அப்போது 15000 + 120 15120ங்கிறதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, புரிஞ்சுங்களா. ஸோ ரொம்ப சிம்பிளானதான். இப்போ நம்ம டைப் 3 நம்ம பார்க்கலாம். டைப் 3 ரொம்பவே சூப்பரான ஷார்ட்கட் தான். இப்போது இங்கே கேள்வி என்ன, ரூபாய் 800 ஆனது 3 வருட தனி வட்டியில் மொத்தம் ரூபாய் 920ஆக மாறுகிறது. வட்டி வீதம் 3% அதிகரித்தால் கிடைக்கும் தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா பழசு, அதாவது பழசு வந்து 800 ரூபா 3% வட்டி வீதத்தில் எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது தெரியாது. அதில் கிடச்சிருக்க மொத்த தொகை தான் இந்த 920 ரூபா மொத்த தொகை தான். இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க,
பழசு இருந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோட கொஞ்சம் 3% எக்ஸ்ட்ரா வந்துருந்துச்சு அப்படின்னா, அப்போ நம்ம ஏற்கனவே இருக்க இதோட இந்த 3% ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நினைப்போம். அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய தொகை என்ன, அதாவது மொத்த தொகை என்ன, இதுதான் வந்து கேள்வி இருக்குது. இப்போ இதில் ஒரு சில என்ன பண்ணாங்கன்னா, பழைய அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த 3% ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணி நம்ம 800ஓட அந்த பிரின்சிபல் வேல்யூவில் மொத்த தொகையை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நினப்பாங்க. அந்த வேலை தேவையே இல்லை. அது இல்லாமலே தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு சதவீதம் அதிகரிக்குதோ அவ்வளவு அமௌண்ட்டு தான் அதிகரிக்கும். பழசு எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அப்போது நல்லா கவனிங்க, என்ன ஷார்ட்கட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு 3% அதிகரிக்குது. இப்போ நீங்கள் கொடுத்துருக்க அந்த 3% அதிகரித்தால் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு வருஷத்துக்கு அதிகரிக்குதுன்னு அர்த்தம். ஒரு வருஷத்துக்கு 3% அதிகரித்தா 3 வருஷத்துக்கு எத்தனை சதவீதம் அதிகரிச்சிருக்கும்? டோட்டலாக 9% அதிகரிச்சிருக்கும். இதுதான் அந்த ஷார்ட்கட்டு. அப்போ நம்ம என்னென்னா, பழசு எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் இந்த 3% ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக மொத்தத்துக்கு எவ்வளவு அதிகரிச்சிருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம். மொத்தத்துக்கு 9% அதிகரிச்சிருக்கும். அப்போ நம்ம இந்த 800ல் 9% எவ்வளவு வருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதுதான் எக்ஸ்ட்ரா வரக்கூடிய அமௌண்ட்டு. ஓகேவா? அந்த வட்டி எக்ஸ்ட்ரா வரும்ல அது. இப்போ 800ல் 9% என்ன? 8 72 ரூபா தான் அதிகரிச்சிருக்கும். இதுதான் அதிகரிச்சிருக்கும். அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? இந்த அதிகரிச்சிருந்தால் கிடைக்கக்கூடிய தொகை என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ஏற்கனவே இருந்த மொத்த தொகையோட இந்த அதிகரித்த 72 மட்டும் ஆட் பண்ணால் போதும். 992 தான் இதற்கான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ பழசு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்குங்கிறத அதை கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்கோ அந்த பர்சன்டேஜ், மொத்தத்துக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் அதிகரிச்சிருக்கும் அதுக்குரிய அமௌண்ட்டை வந்து நம்ம பிரின்சிபல் வேல்யூலேருந்து நம்ம கண்டுபிடிச்சிடணும். கண்டுபிடிச்சிருக்க பிரின்சிபல் வேல்யூவை ஏற்கனவே இருக்க மொத்த தொகையை ஆட் பண்ணிக்கணும். இவ்வளவுதான். இதுதான் உங்களுக்கு அடுத்தது. இப்போ இங்கே பாருங்கள், கிரியேட்டிவ் கொஸ்டினாக இருந்தாலும் இதே கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கலாம். இப்போது 800 ஆனது 3 ஆண்டுகளில் 1040ஆக மாறுகிறது. மேலும் 2% வட்டி உயர்த்தினால் அந்த தொகை எவ்வளவாக மாறும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு 2% அதிகரிச்சிருந்தா மொத்தத்துக்கு 3 வருஷம். அப்போ 3 வருஷத்துக்கு எவ்வளவு? 6% அதிகரிச்சிருக்குமா? அந்த 800ல் 6% நம்ம என்னான்னு கண்டுபிடிச்சிடலாம். 800 6% என்ன? 6 48 ரூபா அதிகரிச்சிருக்கோம். இப்போ ஏற்கனவே இருக்க 1040ஓட இந்த 48 ரூபாய் ஆட் பண்ணிக்க வேண்டியது. அப்போ 8801 1088ங்கிறதா அந்த அதிகரித்த பின்னாடி கிடைக்கக்கூடிய மொத்த தொகை. இவ்வளோதான். புரிஞ்சுங்களா? ஸோ ரொம்ப ஈஸியானதான். இதுலேயே வந்து அப்படியே தான் ரிப்பீட் ஆகிட்டே வந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ இந்த கொஸ்டின் 12வது கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 3. ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம்ல. 900 3 ஆண்டு 1200 ரூபா கிடச்சிருக்கு. மேலும் 3% அதிகரிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிற மொத்த தொகை கேட்குறாங்க. இப்போ நம்ம பார்த்த மாடல்லே அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். அதே போல் தான் இதுவும் பாருங்கள். 1000 ரூபானது தனி வட்டி விகிதத்தில் 3 ஆண்டுகளில் 1150 மாறுதுன்னா 3% அதிகரிச்சிருந்தா கிடைக்கக்கூடிய மொத்த தொகை என்னன்னு கேட்குறாங்க. இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 4. அவ்வளோதான். அந்த 4 கொஸ்டின் தான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். உடனே இப்போ ஆன்சர் கண்டுபிடிச்சி கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இப்போது ஸோ அதிகரித்தாலுங்கிற பார்த்தோம். இங்கே பாருங்கள் 5% குறைந்தால் அப்படின்னு வரும். சேம் இதே ட்ரிக்கு தான் நம்ம அப்ளை பண்ணுறோம். 1200 ஆனது 4 ஆண்டுகளில் 1600ஆக மாறுகிறது எனில் வட்டி வீதத்தை 5% குறைத்தால் அந்த தொகை எவ்வளவாக மாறும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அதிகரிச்சிச்சு அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ் அந்த அமௌண்ட்டை கண்டுபிடிச்சி ஏற்கனவே இருக்க மொத்த தொகையோட ஆட் பண்ணுறோம். இப்போ குறைஞ்சது அப்படின்னா இதே போல் தான். ஒரு வருஷத்துக்கு 5% குறைஞ்சா 4 வருஷத்துக்கு 20% குறைஞ்சிருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? பிரின்சிபல் வேல்யூவில் தான் அந்த சதவீதத்தை எப்பயுமே கண்டுபிடிக்கணும். 1200ல் 20% எவ்வளோ வரும்? 10% 120. அப்போ 20% 240 ரூபா. 240 ரூபா குறைஞ்சிருக்கும். அப்போ ஏற்கனவே இருந்த அந்த மொத்த தொகையில் 1600 விட இந்த 240 குறைஞ்சிருக்கும் தானே. குறைஞ்சிட்டோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் 0, இங்கே 10ல் 4 போச்சுன்னா 6 வரும். இங்கே 5 தான் இருக்குது. 5ல் 2 போனுச்சுன்னா 3. 1360 தான் இதற்கான மொத்த தொகை. அப்போ குறைஞ்சது போக மீதி என்ன கிடைக்கும்? 1360 தான் கிடைக்கும். இதே அதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளாகவே ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இந்த ட்ரிக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். கமெண்ட் செக்ஷன் உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போது லாஸ்ட் டைப் நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சம் பெரிய சம்மு தான்.
கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ இங்கே என்ன கேள்வின்னு பாருங்கள். வைத்தீஸ் என்பவர் ரூபாய் 500 ஒவ்வொரு மாத தொடக்கத்திலும் ஒரு அஞ்சலகத்தில் 5 ஆண்டுகளுக்கு செலுத்தினார். வட்டி வீதம் 7.5% எனில் 5 ஆண்டுகள் முடிவில் அவர் பெறும் தொகை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது இப்போ ஒரு மாதம் 500 போஸ்ட் ஆஃபீஸில் போடுறாங்க. ஓகேவா? போஸ்ட் ஆஃபீஸில் போடுறாங்க. இப்போ மாதம் 500 போட்டால் 5 வருஷம் கழித்து அவங்களுக்கு எவ்வளவு மொத்த தொகை கிடைக்கும்? வட்டி 7.5% இருந்தால். இதுதான் கேள்வியாக கேட்டிருக்காங்க. நம்ம எடுத்தோன்னே PNR/100 மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா இந்த மாத கான்செப்டுக்கு கொஞ்சம் மாற்றம்லாம் நிறையா இருக்குது. நான் ஒன் பை ஒன்றா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நல்லா கவனிங்க. இப்போது அவர் கட்டின அமௌண்ட் எவ்வளவு இருக்கும்? வைத்தீஸ் கட்டின அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்ட்டு ஒன் பை ஒன்றா நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்த சம்மு நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் தான் கொடுக்க போகிறேன். அடுத்த சம்மு இதே சேம் மாடல் தான், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகே, இப்போது மாதம் அவர் கட்டினார்ல, இப்போது 5 வருஷத்தில் மொத்தம் எத்தனை மாதம் இருக்கும்? ஒரு வருஷத்துக்கு 12 மாதம்னா 5 வருஷத்துக்கு 5 × 12 60, மொத்தத்துக்கு 60 மாதம் இருக்கும். ஓகேவா? இது ஒன்று. இப்போ அடுத்து அவர் ஒவ்வொரு மாதமும் 500 கட்டியிருந்தா 60 மாதத்தில் அவர் எவ்வளோ கட்டியிருப்பார்? ஓகே, அப்போ 500 × 60 எவ்வளோ வருது? 5000 30 பக்கத்தில் 3 0 30,000 அவர் கட்டியிருக்காரு. ஓகேவா? ரைட். இப்போ இதுதான் இந்த 60 அப்படிங்கிறது டோட்டல் எண். ஸோ அதாவது ஸ்மால் எண்ணோட வேல்யூ இந்த 60. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்மால் எண்ணோட வேல்யூ. அடுத்தது இப்போது இந்த பிஎன் அப்படிங்கிறது மொத்தம் இதுக்கு 2 அமௌண்ட் வர்ற மாதிரி. ஒன்று உங்கள் மெயினாக அசல் கட்டினது ஒரு 30,000ங்கிற மாதிரி. ஓகேவா? ரைட். இப்போ இதில் ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னா SI = PNR/100 இப்படி நீங்கள் வைக்கிறீங்க. ஏன் இங்கே எண்ணுங்கிறத கேபிட்டலில் போட்டிருக்கீங்க? அதாவது நீங்கள் PNR/100 இப்படியே வச்சுக்கலாம். ஆனால் இங்கே என்ன ஒரு புது ஃபார்முலா வரும் அப்படின்னா எண் அப்படிங்கிற அந்த காலத்துக்கு இன்னொரு ஃபார்முலா அப்ளை பண்ணுவேன். ஓகேவா? அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 1/12 × n × n+1/2 இதுதான் அந்த எண்ணுக்குரிய ஃபார்முலா. இது புதுசாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம PNR/100ல் இது வரைக்கும் அப்ளை பண்ணியிருக்க மாட்டோம். இந்த மாதிரி இந்த போஸ்ட் ஆஃபீஸ் கான்செப்ட்டு மாதம் கட்டுறாங்க. இந்த ஆர்டின்னு சொல்லுவாங்க, போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த கான்செப்ட்டுக்கு இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் நீங்கள் நல்லா தெளிவாக நோட் பண்ணிக்கணும். ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுறோம், பட் இது ரொம்ப ஃபெமிலியராக லைஃப்பில் அப்ளை பண்ணக்கூடியது தான். அப்போ கண்டிப்பாக இந்த மாதிரி மாடலும் எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதிலேருந்து நம்ம என் வேல்யூ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா என் வேல்யூ பாருங்கள். அதாவது ஸ்மால் எண் என்னன்னு சொன்னேன், 60 நான் சொன்னேன்ல, அதை தான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். அப்போ 1/12 × 60 + 1 என்ன வரும்? 61/2. இப்போ நீங்கள் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 1 12 12 5 12 60. அவ்வளோதான். இப்போது நீங்கள் 5ஐயும் 61ஐயும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 1 5 5 6 5 30 305/2 305/2ங்கிறது தான் என்னோட வேல்யூ. இப்போது இந்த PNR/100லே நீங்கள் ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். இல்லை ஒவ்வொன்றையும் தெளிவாக நோட் பண்ணுங்கள். பி வேல்யூ இங்கே கொடுக்கக்கூடிய இந்த பி வேல்யூக்கு நீங்கள் 500 சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். என்னென்னா இங்கே பிஎன்னு நோட் பண்ணுறது 30,000. இதோட தான் இந்த வட்டியை என் ஆன்சர் கண்டுபிடிச்சி இந்த 30,000த்தோட ஆட் பண்ணுவோம். அப்போதைக்கு தான் இந்த 30,000த்தை நம்ம யூஸ் பண்ணுவோம். மற்றபடி இந்த PNR/100ல் அப்ளை பண்ணும்போது பி வேல்யூ அவங்க மாதம் கட்டுற அமௌண்ட்டை நோட் பண்ணிக்கலாம். என் வேல்யூ இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம்ல 305/2. அதே போல் ஆர் வேல்யூ எவ்வளவு? 7.5%. நீங்கள் 7.5%த்தை 75/10 இப்படி கூட நோட் பண்ணிக்கலாம்ல. ஸோ இப்படி கூட நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக நோட் பண்ணிடுங்க. இப்போ SI வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். பி வேல்யூ 500 × n வேல்யூ 305/2 அதுக்கப்புறம் ஆர் வேல்யூ 75/10 நோட் பண்ணலாம்ல. அப்புறம் ஃபார்முலா வரக்கூடிய 100. ஸோ தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. இதை சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். சிம்பிளை பண்ணுங்கள். இந்த 2 0 இந்த 2 0 அடிச்சிடலாம். அடுத்தது இங்கே அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 75 அப்படின்னு பார்த்தோம்னா 5ஆல் அடிச்சு கொடுக்கலாம். 5ஆல் அடிச்சு கொடுத்தா இங்கே 2 வரும், இங்கே 61ன்னு வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் மற்றபடி 2ஆல் நம்ம டிவைட் பண்ணவே முடியாது.
அப்படியே எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிட்டு கூட 4ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். ஏன்னா 2 × 2 4ன்னு வரும்ல, 4ஆல் கூட மல்டிபிள் பண்ணிக்கலாம். இப்போ 1/1 மல்டிபிள் பண்ணுங்கள். 5 × 61 இதே 305 தான். அப்போது 305ம் 75 நம்ம மல்டிபிள் பண்ணலாம். 5 25க்கு 5 பேலன்ஸ் 2, அந்த 2 இங்கேயே நோட் பண்ணிடலாம். 5 15. அடுத்து 7 35, அப்படியே 3 5 நோட் பண்ணிக்கலாம். 21ன்னு வரும். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 5 7 8 2 2 இதுதான். இப்போ இந்த வேல்யூ தான் நம்ம என்ன பண்ணுறோம், 4ஆல் நம்ம டிவைட் பண்ணணும். 4ஆல் டிவைட் பண்ணால் 1 4 4, இங்கே 5 20, அடுத்தது 5 20 பேலன்ஸ் 2 28னா 7 28, அடுத்தது 7 7ல் ஒரே ஒரு நாள் இருக்குது, பேலன்ஸு 3 35 அப்படின்னா 8 32, பேலன்ஸ் 3 வரும். அப்போ புள்ளி வச்சு 30 அப்படின்னா 7 4 28, பேலன்ஸ் 2 20னா 5 20. இதுதான் அவர் கிடைக்கக்கூடிய வட்டி. ஓகேவா? அவர் மாதம் 500 கட்டி 5 வருஷமாக அவர் கட்டியிருப்பார்ல, அவர் கிடைக்கக்கூடிய வட்டி என்னென்னா 5718.75ன்னு கிடைக்கும். இப்போ அவங்க மொத்த தொகை தானே கேட்டிருக்காங்க. இப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம், 3000தோடு ஆட் பண்ணிக்கிறோம். 3000தோட இந்த 5718.75 ஆட் பண்ணால் 35,718.75. இதுதான் அவர் கிடைக்கக்கூடிய மொத்த தொகை. இதுதான் அவர் கிடைக்கும். ஓகேவா? 35 இங்கே இருக்குது ஆப்ஷனில், 35,718.75. ஸோ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ பாருங்கள், இந்த கான்செப்ட்லாம் நம்ம கவனமாக நோட் பண்ணணும். நிறையா இந்த மாதிரி கேட்பாங்க. 16வது கொஸ்டினும் பாருங்கள், இதே சேம் தான். ராமன் ஒவ்வொரு மாத தொடக்கத்திலும் அதாவது 5 ஆண்டு அஞ்சலக தொடர் வைப்பு திட்டத்தில் ரூபாய் 1000 செலுத்தி வருகிறார். வட்டி வீதம் 7% எனில் 5 ஆண்டுகளுக்கு பின் ராமன் பெறும் தொகை என்ன? இதை நீங்களே ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இப்போ நம்ம பார்த்ததானே, நான் ஃபார்முலா மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது நீங்கள் என்ன பண்ணணும், என் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிக்கணும். அப்போ வருஷத்தையும் இன்ட்டு 12ன்னு போட்டுக்காங்க, என் வேல்யூ கிடச்சிரும். கேபிட்டல் என்னோட வேல்யூ என்ன? ஓகே, 1/12 இன்ட்டு n இன்ட்டு n+1 டிவைடட் பை 2. இதுதான் அந்த என் வேல்யூ. ஸோ இதை நீங்கள் எங்கே அப்ளை பண்ணுவீங்க? எஸ்ஐ ஃபார்முலாவில் PNR டிவைடட் பை 100 இப்படி வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ இந்த என் வேல்யூ தான் நீங்கள் என்னென்னு கண்டுபிடிச்சி இங்கே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணி அவங்க மொத்த தொகை கேட்டிருக்காங்க. அப்போ P(n) மொத்தம் 2 பிரின்சிபல், இன்னொன்று P(n)ங்கிறது மொத்தம் எத்தனை மாதத்துக்கு மாதம் 1000 ரூபா கட்டினார்னா எவ்வளோ கிடைக்கும், அந்த தான். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா 5 வருஷம், 5 × 12 60 தானே. அப்போ ஒரு வருஷத்துக்கு 1000 ரூபான்னு கட்டுறாருன்னா 60 மாதத்துக்கு, அதாவது ஒரு மாதத்துக்கு 1000 ரூபா அப்படின்னா 60 மாதத்துக்கு 60,000 அவர் கட்டியிருப்பார். இப்போ நம்ம கிடைக்கக்கூடிய வட்டி என்னான்னு கண்டுபிடிச்சி தான் அந்த 60,000தோடு நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதை கண்டிப்பாக உங்களால் சால்வ் பண்ண முடியும். ட்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் டவுட் இருந்தால் நீங்கள் எங்கள்கிட்ட கேட்கலாம். இது உங்களுக்கான ஹோம்வொர்க் கொஸ்டின் நம்பர் 5. ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுதான் இந்த மொத்த தொகை கண்டுபிடிக்கிறதுல நம்ம தெரிஞ்சுக்கிறது. ஈஸியாகவே நம்மளால் சால்வ் பண்ணிட முடியும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.